ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இது உங்களோட கீர்த்தனா வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசார்ட் சீரிஸோட 69th எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெசார்ட்டில் அந்த ஐஏஎஸ் கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அவரோட ஒய்ஃப் அண்ட் மதர் அண்ட் வித் அவங்களோட பையன். ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வெற்றி நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்து ஐஷுவை பார்க்குறாங்க பேண்ட்ரியில். ஸோ இப்படியே அவங்க ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ பேண்ட்ரியில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. குக்கிங் டீம் குக்கிங் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம வெற்றியோட டீம் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தலைவன் பீஸ் காமெடியா ஓடி வந்து ரஜன் சார் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரஜன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பாண்டிக்கிட்ட வந்து அந்த பையனை குட்டி பையனை பார்த்துக்க சொல்லியும் அண்ட் இன்னொரு அசிஸ்டன்ஸ் கிட்ட அவங்க அம்மா பார்த்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பாண்டிக்கும் அந்த குட்டி பையனுக்கும் நடக்கிற கலாட்டெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அவன் ஓட விட்டுருவான், பாண்டிய ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி ஓட விட்டுருவான். பின்னாடியே ஓடிட்டுருப்பாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தென் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து லஞ்ச் சாப்பிட வருவாங்க. ஸோ ரெசார்ட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஐஏஎஸோட ஃபேமிலிக்கே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நெடுமாறன் டீம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்க வருவார் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்திருக்காரு. வந்தப்போ வந்து ஐஏஎஸ் அவரோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மாவோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்தளவு பழக்கம் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா கையில் சமைச்ச மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட செஃப் என்ன நெடுமாறன் என்ன சொல்லுவாருன்னா, அம்மா கையில் சமைக்கிறது வந்து அந்த மாதிரி எந்த செஃப்பாலேயுமே சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவன் வாயை திறக்க மாட்டான், அவங்க அம்மா தான் அவன் சாப்பிடும்போது பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஸோ அந்த பாட்டியோட வார்த்தைகளில் கேட்டுட்டு வந்து இவர் கோவமாக வந்து தம் அடிச்சிட்ருப்பாரு. அப்படி தம் அடிச்சுட்டு இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ரியா அண்ட் ரகுபதி சார் காமிப்பாங்க. ரகுபதி சார் வந்து ரியாவோட டிவோர்ஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். ரியா வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து ராஜன் அண்ட் நம்ம ஹீரோயின் காமிப்பாங்க. ராஜன் வந்து திட்டிகிட்ருப்பாரு 2 ரூம் பாய்ஸை போட்டு. ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்த்துக்க சொல்லி கொடுத்தேன், அவங்க வந்து பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு ஐஷு கேட்பாங்க. இல்லை, அதை பார்க்கும்போதே எனக்கு ரியாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஷு கேட்பாங்க, நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் தான் சொல்லுவேன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இவர் என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஷு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை. ராஜன் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை பார்த்துக்கலாம், எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ரியாவை லவ் பண்ணுறத ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரியாவுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, இல்லை தெரியாது, நான் சின்ன வயசுலேருந்து ரியாவை லவ் பண்ணுறேன், பட் அங்கிள் நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால சொல்லலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஐஷு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பேண்ட்ரி ஏரியாவுக்கு காமிப்பாங்க. பேண்ட்ரியில் வழக்கம் போல் வந்து பாண்டி வம்பிழுத்துட்ருப்பான். வம்பிழுத்துட்ருக்கும்போது ஐஷு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த செஃப்க்கு. விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்கள கூட்டிகிட்டு போய் பாண்டியை கூட்டிகிட்டு போய் வெற்றி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. "நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, ஏன்டா கலாய்க்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. அதே அட்வைஸை தான் வந்து அங்கே ஐஸ்வர்யாவும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் அப்படியே. தென் அதுக்கப்புறமா வந்து ஐஷுக்கு ஒரு கிச்சன் க்ளோஸ் பண்ணுற டைமில் லாஸ்ட் மினிட் ஆர்டர் ஒன்று வரும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட் க்ளோசிங் டைம் தெரியுதுல்லையே, இவ்வளோ லேட்டாக ஆர்டர் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இப்போ தான் வந்து எனக்கு ஐஏஎஸ் டீம்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெஸ்ட் ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துட்டு இருக்கும்போது வெற்றி வந்து அப்படியே எடுத்து ஆ, காய்கறி எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு ஐஷு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமலே வந்து ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு வெற்றி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை பார்க்குற ஐஷுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் எதுவும் பேச மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுவுமே பேசிக்காம ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே நடந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதோட 69th எபிசோட் முடியும். இப்போ நம்ம 17th எபிசோட் பார்க்க போகிறோம். 17th எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஜான் வந்து அவசர அவசரமாக ஓடி வருவார், செஃப் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா, நெடுமாறன் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா, இவர் ஸ்மோக் பண்ணி இவர் வந்து கொஞ்சம் அலட்சியமாக ஸ்மோக் பண்ணனால வந்து கிச்சன் தீ பிடிச்சிடுச்சு. இவரோட அலட்சியம்டாலாம் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் இல்லை நியூஸில் வந்து மாற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே பார்த்து ஷாக்காக அப்படியே உட்காந்துருவாரு. ஸோ இதை எல்லாருமே பார்ப்பாங்க, வெற்றி அண்ட் டீம் அண்ட் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்
அதுக்கப்புறம் ரகுபதி சார் இந்த மாரி எல்லாருமே அந்த நியூஸ பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. நெடுமாறன் சாருக்கு இத பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. தென் இந்த ரூம் சர்வீஸ் பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் அத பார்த்து ஆமாடா அவரு பண்ணியிருப்பாரு. பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. பட் வெற்றி அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது, "ஏன்டா அந்த ஆள அப்படி சொல்றீங்க? அவரு இந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. கிச்சனே வந்து கோவில் மாரி பார்க்குறவரு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு" சொல்லிட்டு நெடுமாறனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நெடுமாறன் பார்த்தாலும் லைக் ஒரு மாரி உருன்னே போயிடுவாரு. அதுக்கப்புறமா வந்து ரகுபதி சார பார்க்க போவாரு நெடுமாறன் சார். அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. "சார் இது நான் பண்ணல. லைக் இது நான் பண்ணியிருப்பேன் நம்புறீங்களா? இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி. ரகுபதி சாரும், "இல்ல நெடுமாறன் நான் உன்ன நம்புறேன். இத நம்ம பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ராஜன கூப்பிட்டு இது யார் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாரு. அப்புறம் எல்லாருமே அரசல் புரசலா உட்காந்து காசிப் பேசுவாங்க. கேன்டீன்ல போயிட்டு. ஸோ வேலை பார்க்குறவங்க எல்லாரும் காசிப் பேசுவாங்க. லைக் அத போய் ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க, இப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் எல்லாருமே பேசுவாங்க. வெற்றி அண்ட் டீம் மட்டும் தான் லைக் வெற்றி மட்டும் தான் சொல்லுவாரு, "இல்ல அந்த மாரி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீமுக்கு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாண்டி வந்து அப்படியே ரெசார்ட்டே சுத்தி சுத்தி ஓடிட்டுருப்பாரு. ரொம்ப கொடூரமா. லைக் அந்த குட்டி பையன காணோம். அவரு ஒவ்வொரு இடமா தேடி தேடி ஓடிட்டுருப்பாரு. அப்புறம் பார்த்தா வெற்றிக்கிட்ட அந்த குட்டி பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இங்க வந்தன்னு?" சொல்லிட்டு அந்த பையன அப்படியே செல்லமா அடிப்பாரு. அதுக்கப்புறம் வெற்றி, "ஏன்டா சின்ன பையன அடிக்கிற?" அப்படின்னு சொன்னதுக்கு, "என்ன இந்த ரெசார்ட்ல நான் பார்க்காத இடத்துலலாம் சுத்தி காமிச்சுட்டான்டா. இவன தேடி நான் அங்கலாம் போயிருக்கேன்டா" அப்படின்ற மாரி ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து டோனட் சாப்பிட குடுப்பாரு. வெற்றி பண்ண டோனட். அந்த ஆ மில்லட் இது இருக்கும் இல்லையா? அந்த டோனட் சாப்பிட குடுப்பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிம்பான். அந்த டைம் பார்த்து அவங்க பாட்டி வந்துருவாங்க. பாட்டி வந்தோனே செமையா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நாங்க இந்த மாரி குடுக்க மாட்டோம். உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. எப்படி குழந்தைக்கு நீங்க இப்படி குடுக்கலாம்? அப்படின்ற மாரி இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப வெற்றி சொல்லுவான், "இல்ல இது நார்மல் கிடையாது. இது வந்து குழந்தைங்க சாப்பிடுற மாரி நான் வந்து நவதானியத்தில தான் பண்ணியிருக்கேன். தாராளமா குழந்தைங்க சாப்பிடலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அத நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கேருந்து செஃப் நெடுமாறன் வரத பார்த்துட்டு, "நான் இந்த மாரி நேத்திக்கு நான் சாப்பிட்ட ஃபுட் நான் எனக்கு பிடிக்கல. நல்லாவே இல்ல. இது பார்த்து நல்லாயிருக்கு இந்த டோனட்டு." அப்படின்ற மாரி சொல்லுவான். "இது யார்றா உனக்கு குடுத்தான்னு?" கேட்டதுக்கு, "அந்த அங்கிள் தான்" அப்படின்ற மாரி வெற்றிய காமிச்சிரும். அது நெடுமாறன் அங்கேருந்து மறைப்பாரு. இவன் ஐயய்யோ! போட்டு குடுத்துட்டான்டா அப்படின்ற மாரி 2 பேரும் இலைக்குள்ள மறைஞ்சுப்பாய்ங்க. அந்த மாரி கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. இந்த மாரி நல்ல ஃபுட் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து வாங்க பேன்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியுமே வந்து பேன்ட்ரிக்கு அவங்க பேரன கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட்டு அவங்க பேரன் சாப்பிடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தோனே அவங்க திட்டிட்டுருப்பாங்களா, அதுக்கப்புறம் வெற்றிய வந்து கன்வின்ஸ் பண்ணி குடுப்பாங்க. "இல்ல, இது குழந்தைங்க சாப்பிடுறது தான். யார் வேணாலும் சாப்பிடலாம். இது எல்லாமே நவதானியத்தில ஆர்கானிக்கா பண்ணது தான். நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு இது குடுப்பாங்க. பாட்டியும் சாப்பிட்டுட்டு ஒரு பால் குடிச்சிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னோனே, என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில வந்து அந்த ஹோல் ஃபேமிலியும் உட்காந்து இங்க சாப்பிட ஆரம்பிச்சுரும். சாப்பிட ஆரம்பிச்சோனே எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருப்பாங்க. ஸோ, இதே டைம்ல பேரலலா என்ன நடக்கும் அப்டின்னா, அங்க நெடுமாறன்ஸ் வந்து இந்த ஃபேமிலிக்காக குடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அங்க பண்ணி வச்சிருப்பாங்க. நெறைய ஃபுட் விதவிதமா காமிப்பாங்க. ஸோ, அது எதுவுமே இவங்க சாப்பிட போயிருக்க மாட்டாங்களா, ஸோ அதனால நெடுமாறனே டைரக்ட்டா இங்க வருவாரு பேன்ட்ரிக்கு. வந்து எல்லாரும் சாப்பிடுறத பார்த்துட்டு முறைப்பாரு. செம்ம வில்லத்தனமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேட்பாரு ஐஏஎஸ் ஆஃபீசர் கிட்ட, "சார் இந்த மாரி உங்களுக்கான லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த மாரி உங்களுக்கான லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிருக்கு. நீங்க சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இல்ல நாங்க இங்கேயே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். எல்லாருமே ஃபுல்ஃபில்டா இருக்காங்க. ஸோ, அதனால அந்த லஞ்ச வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்டாஃப் கிட்டயே குடுங்க" அப்படின்னு சொன்னோனே நெடுமாறனுக்குலாம் செம்ம கோவம் வரும். உடனே அவரு என்ன பண்ணிட்டு, "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. செம்ம வில்லத்தனமா போவாரு. செம்ம டென்ஷன் ஆயிடும் அவருக்கு. அப்படி நெடுமாறன் டென்ஷனா போறதே வச்சுட்டு, நம்மளோட 17த் எபிசோட் முடிச்சுருவாங்க. அடுத்தது 71 எபிசோட் வரும். அந்த எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட்ரில எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க. கிச்சன் டீம் தனியா ஆர்டர்ஸ முடிக்க முடியாம எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் பேண்ட்ரி டீமும் ஆர்டர்ஸ் முடிக்க முடியாம எல்லாரும் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாரி மாறி மாறி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் ஒவ்வொருத்தர்ட்டயும் "இதோ பண்ணி குடுத்துர்றோம், இதோ பண்ணி குடுத்துர்றோம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் இவங்க பண்ண வச்சிருந்த கிச்சன் டீம் பண்ண வச்சிருந்ததுல வெங்காயம் மிஸ் ஆயிருக்கும். ஸோ வெற்றி கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க கிச்சன் டீம்ல உள்ள ஒரு பொண்ணு. ஸோ அப்ப யூஸ் பண்ணும்போது வெற்றி திரும்ப வந்து "இங்க எங்கடா இங்க இந்த வெங்காயத்த காணுமே, வெங்காயத்த காணுமேன்னு" சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அவ சொல்லுவா, "நான் தான் எடுத்தேன்" அப்படின்றத.
அதுக்கப்புறம் ஓகே பரவால்ல அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல நானே கட் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி குடுத்துருவா. குடுத்ததுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அத வச்சு அவங்க சமைப்பாங்க. இவன் அதுக்கு பதிலா ஒரு லட்டு குடுப்பான். லட்டு குடுத்தோனே அத சாப்பிட்டு பார்த்துட்டு, "செம்ம டேஸ்ட்டா இருக்கு. எப்படி செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐஷுகிட்டயும் "சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொன்னதுக்கு ஐஷு மொறச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தனியா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, வெற்றி போகும்போது அதில ஒரு லட்டு வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஐஷு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரா வந்து ரகுபதி சார் கிட்ட போவாங்க. போயிட்டு இந்த மாரி ரியா அண்ட் ராஜன் பத்தி சொல்லுவாங்க. "நீங்க ஏன் ரியாவுக்கு வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணக்கூடாது ராஜன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு "எப்படிம்மா ராஜன்? நான் எப்படிம்மா சொல்ல முடியும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல அங்கிள், ராஜன் வந்து ரியாவ லவ் பண்றாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கெளம்பிடுவாங்க. ஸோ ரகுபதி சாரும் யோசிப்பாரு. யோசிச்சுட்டு ராஜன கூப்பிடுவாரு. கூப்பிட்டு பேசுவாரு. இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜன் எதுவுமே பேச மாட்டாரு. அப்படியே உட்காந்துருப்பாரு. பட் ரகுபதி அங்கிள் வந்து ரொம்ப இதுவா பேசுவாரு. லைக் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஒரு தடவ டிசிஷன் எடுத்தது இந்த சொசைட்டிக்காக. பட் அந்த டிசிஷன் தப்பா போயிடுச்சு. மறுபடியும் ரியா கிட்ட என்னால இத பேச முடியாது. ஸோ, அதனால வந்து நீயே பேசிக்கோ. இது உன்னோட லைஃப் நீயே பேசிக்கோ. நீயே வந்து உன்னோடத ரியா கிட்ட சொல்லி பாரு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா பேண்ட்ரில என்ன நடக்கும் அப்டின்னா, வெற்றி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா கால் பண்ணி பேசிட்டுருப்பாங்க. லைக் இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆக போகுது இல்லையா? அவர் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ, அதனால வந்து எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு கேட்டு நெறைய பேர் கால் பண்ணுவாரு. அத பார்த்துட்டு இருந்த ஐஷு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வெற்றி நோட்ல எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில ஒரு நோட்ஸ் மாரி ஒண்ணு வச்சுட்டு போவாங்க. லைக் அதில வந்து ஒரு ஷாப்போட நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு போவாங்க. அப்படி எழுதி வச்சுட்டு போகும்போது ஆகும்னா, வெற்றி வந்து பார்த்துட்டு, "இது உன் ஹேண்ட் ரைட்டிங்கா? உன் ஹேண்ட் ரைட்டிங்கான்னு?" இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறமா, "இல்ல இது ஐஷோட ஹேண்ட் ரைட்டிங் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லும். அதோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோனே அவரு சொல்லுவாரு, "ஆமா தம்பி, நீங்க கேட்குற எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். எனக்கு ஆல்ரெடி லிஸ்ட் வந்துருச்சு. நீங்க எப்போ வந்து வாங்குறீங்க? ஆர்ஆர் ரெசார்ட் தானே, ஆல்ரெடி எனக்கு ஆர்டர் வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அத கேட்டோனே வெற்றிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது இல்லையா? ஸோ அவங்களோட மெயின் ப்ராப்ளமா இருந்தது. அது வந்து சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாவாரு. அப்புறம் வந்து அந்த பிரியா வந்து அவங்க தம்பியோட பேசிட்டுருப்பாங்க. இந்த டைம் வந்து அவர ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நெடுமாறன இன்னும் அசிங்கப்படுத்துவேன். அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டுருப்பாங்க. தென் வந்து செஃப் கிளம்ப போறாரு. கிளம்பும்போது என்ன சொல்லுவாரு அப்டின்னா, இந்த மாதிரி அ அந் ஐ சாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கிளம்புவாரு. இவங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. அப்போ வந்து எல்லாரும் வழியனுப்ப வருவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நெடுமாறன பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, லைக் சாரி இது மினிஸ்டர் நெனைக்கிறேன். மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுவாரு அப்டின்னா, லைக் இந்த தடவ எல்லாமே நல்லா இருந்தது. உங்க ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. பட் ஆர்கானிக்கா நீங்க பேண்ட்ரில குடுத்த எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. உங்களால மட்டும் தான் இவ்வளோ இன்னோவேஷனா பண்ண முடியும். நல்ல ஃபுட்ஸ் குடுக்க முடியும் அப்டின்ற மாரி ரொம்ப பாராட்டுவாரு. அண்ட் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஃபுட்டும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபுட்டா இருக்கணும். கண்டிப்பா நீங்க வைக்கிறீங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. அது கேட்குற நெடுமாறனுக்கு செம்மையா காண்டாகும். லைக் அத எப்படி வெற்றி ஃபுட்ட மட்டும் வைக்க சொல்லலாம் அப்டின்ற மாரி காண்டாகும். ஸோ அவங்கலாம் கிளம்பி போனதுக்கப்புறமா ரகுபதி சார் வருவாரு. ரகுபதி சார் வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நெடுமாறன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி மினிஸ்டர் பேசினாரு. அவரு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நம்மள இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்மள வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத கேட்டோனே ரகுபதிக்கு ரொம்ப ஹாப்பி. அவரு என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு தெரியும் மாறன் நீங்க இத பண்ணுவீங்க அப்படின்றது தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பாராட்டிட்டு கிளம்பி போயிடுவாரு. பட் அவருக்கு தெரியாது இவங்க வெற்றியோட ஃபுட் தான் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம பாண்டி வந்து திட்டிக்கிட்டே வருவான். "ஏன் இப்படி பண்றாரு? இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு. 3 டைம் வந்து ஸ்டார் செஃப் வின் பண்ணியிருக்காரு. பட் இவரு போய் இப்படி பண்ணலாமா சீஃபா? லைக் நீ தானே அத பண்ண. அப்போ கிரெடிட்ஸ் உனக்கு தானே வரணும். ஏன் வந்து அவரு வந்து எடுத்துக்கிட்டாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன திட்டிட்டே வருவான். இப்போ வெற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் அவரு வந்து அவரு கிரெடிட்ஸ்க்கு அவரு தகுதியானவர் தான். நம்ம பண்ணியிருந்தா என்ன? யார் பண்ணியிருந்தா என்ன? ஆ நமக்கு நம்ம ஹோட்டலுக்கு தானே அது பெருமை. நம்ம உழைச்சிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் நம்மள வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டுருப்பாங்க. அதோட 71த் எபிசோட் முடிஞ்சிரும். அடுத்ததா வந்து 72 எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட்டிங் சீன்லேயே வந்து என்ன காமிப்பாங்க அப்படின்னா, வெற்றி அண்ட் ஆம் இவங்க பேசிட்டு இருக்கிற மாரி காமிப்பாங்க பாண்டி. ஸோ அவன் மறுபடியும் வந்து துணி மடிச்சு வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருப்பான். இந்த மாரி எப்படிடா கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அததான் வந்து அகெயின் வந்து இல்ல நம்ம ரெசார்ட்காக தானே யார் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அத ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு
அத விட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, கிச்சன வந்து பார்ப்பாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து சரி பண்ற மாரி இது பண்ணுவீங்க? எப்போ சரி பண்ணி குடுப்பீங்க? எவ்வளோ நாள் வந்து நாங்க ஒர்க் பண்ணாம இருக்கிறது? அப்டின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு நெடுமாறன். ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாரி நான் வந்து ஆ சம்திங் ஒரு நேம் வரும். ஒன் செகண்ட். சாரி ஆக்சுவலி வந்து நான் வந்து மார்ட்டின் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். அந்த கால்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஒரு கெட் டுகெதருக்கு குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுமாறன் என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல நான் வந்து பிரைவேட் பார்ட்டிலலாம் குக் பண்றதில்ல. உங்களுக்கு சாப்பிடணும்னா நீங்க ஆர்ஆர் ரெசார்ட் வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மார்ட்டின் என்ன சொல்லுவான்னா, "இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பிரைவேட் பார்ட்டில குக் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெடுமாறனுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகும். யாரையோ வந்து அடிக்கிற மாரி, போலீஸ்லாம் அடிக்கிற மாரி ஒரு மாரி ஃப்ளாஷ் ஆகும். அவர் ஷாக் ஆவாரு. பட் இருந்தாலும் அத காமிச்சுக்க மாட்டாரு. "இல்ல நான் அந்த மாரி எதுவும் பண்றதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எதுவா இருந்தாலும் ரெசார்ட்டுக்கு வாங்க. ரெசார்ட்ல வந்து சாப்பிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வச்சுருவாரு. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெடுமாறனுக்கு வந்து அது திரும்ப திரும்ப ஃப்ளாஷ் ஆயிட்டே தான் இருக்கும். லைக் அது ஏதோ நடந்திருக்கு போல. ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு நெனைக்கிறேன் அதுக்கு. ஸோ அத நெனச்சு பார்த்துட்டே வந்து அவரு வருவாரு. அப்படி இருக்கும்போது, தென் அதுக்கப்புறமா ஜான் வந்து கூப்பிடுவாரு. ஜான் வந்து கூப்பிட்டதுக்கப்புறமா அவர் ஷாக்லேருந்து எழும்புற மாரி எழும்புவாரு. அதுக்கப்புறம் ஜான் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. கிளம்புனதுக்கப்புறம் தான் சாரி இந்த சீன் வரும். லைக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போனத நெனச்சு வெட்டி ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஐஷு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அது இந்த இடத்துல தான் வரும். அதுக்கடுத்தது வந்து நம்மளோட ஐஷோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரா சிசிடிவி மானிட்டர் பண்ற இடத்துக்கு போவாங்க. இடத்துக்கு போயிட்டு, "எனக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்" அப்படின்னு கேட்பாங்க. அவரு சொல்லுவாரு, "நான் அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது மேடம்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல ராஜன் சார் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டேன். எந்த ப்ராப்ளமும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூரன்ஸ் குடுப்பாங்க. குடுத்துட்டு, "எனக்கு வந்து ஒரு 3 பேர் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும். நெடுமாறன் சார் பின்னாடி யாரெல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா ஃபாலோ பண்றாங்க" அப்படின்ற மாரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்போ அவரு செக் பண்ணி பார்ப்பாரு. செக் பண்ணிட்டு, "நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து செக் பண்ணி பார்த்ததுல மொத்தம் 3 பேர் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சுத்தியிருப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானு. ஜான் யூசுவலா எப்பவுமே நெடுமாறன் ஃபாலோ பண்றதுனால, நெடுமாறன் கூடவே இருக்கிறனால, அவரு யூசுவலா வருவாரு. அடுத்தது வந்து வெற்றி. வெற்றி பேர சொன்னோனே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகும். ஷாக் ஆனதுக்கப்புறம் ஆனாலும் வந்து, "இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஒரு லூசு எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பான் அவரு பின்னாலயே" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது யாருன்னு கேட்டதுக்கு பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாவா? இவ எதுக்கு பின்னாடியே சுத்துறா? எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்னிப்ஸ் பார்த்துட்டு, லைக் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் தனியா ஒரு டிரைவ்ல எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன் வந்து நெடுமாறன் வந்து மறுபடியும் ஜான் வந்து ஷவுட்டர் பண்ணும்போது இறந்துப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அகைன் அவருக்கு ஃப்ளாஷ் ஆயிட்டே போகும். ஸோ அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போல. அது அடுத்தடுத்த எபிசோட்ல ரிவீல் ஆகலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜான் வந்து பேசிட்டு இருக்கும்போது, இவரும் வந்து லைக் குடிச்சிட்டு இருப்பாரு பயங்கரமா ஆஃபீஸ் ரூம்லயே உட்காந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல. ஸோ என்ன ஜான் அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அத சொல்ல தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "என்ன எவ்வளோ ப்ராஃபிட்?" அப்படின்னு கேட்கும்போது, "செஃப் இந்த தடவ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல. நமக்கு எவ்வளோ வந்து இன்கம் வந்திருக்கோ, அதே அளவுக்கு செலவும் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்டு நெடுமாறனுக்கு யூசுவலா ஷாக்கா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பேண்ட்ரியோட ரெவென்யூ என்னன்னு கேட்கும்போது, அவங்க 10% வந்து எக்ஸ்ட்ரா ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. லைக் அவங்க வந்து 2,00,000 ஸ்பெண்ட் பண்ணி 3,00,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 1,00,000 வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத கேட்டோனே அவருக்கு இன்னுமே வந்து கடுப்பாகும். அதுக்கப்புறம் வந்து வெற்றி பாண்டிக்கிட்ட ஐஷு ஹெல்ப் பண்ணத பத்தி சொல்லிட்டே வருவான். பாண்டியுமே இது வந்து ஹாப்பி ஆவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அடுத்த சீன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மார்ட்டின் வந்து நேரா நம்ம நெடுமாறன பார்க்க வந்து ஹோட்டலுக்கே வந்துருவாங்க. வந்து ஒரு சர்வன்ட் கிட்ட வந்து இந்த மாரி நான் நெடுமாறன் பார்க்கணும்னு சொன்னோனே, அவரு சொல்லுவாரு, "இல்ல சார் அவ்வளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது. அவரோட அவைலபிலிட்டி தெரியணும்னு" சொன்னதுக்கு, "இல்ல நான் மார்ட்டின் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் போய் சொன்னோனே நெடுமாறன் வருவாரு. வந்ததுக்கப்புறமா, "என்னப்பா என்ன வேணும்? எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு?" கேட்டதுக்கு இந்த மாரி சொல்லுவாரு. "நீங்க ஒரு ஊர்ல இந்த மாரி சமைச்சீங்க, இந்த டைம் பீரியட்ல. ஸோ, அப்போ உங்களுக்கு லூத்தர் தெரியணும்ல, லூத்தர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ, அவர் சொல்லி தான் நான் வந்திருக்கேன். நீங்க இந்த மாரி சமைச்சு குடுக்கணும் அடுத்து வர ஈவென்ட்க்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முடியாது" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ மார்ட்டின் என்ன சொல்லுவான் அப்படின்னா, லைக் நானாவது ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன். பட் ஆனா லூத்தர் வந்து ஆப்ஷனே குடுக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆல்ரெடி அவர பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்வலப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப்ல வச்சு குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வாங்கிட்டு அவரு கெளம்பிடுவாரு. அதுவரைக்கும் ஒத்துக்க மாட்டாரு. கெளம்பிட்டு கடுப்பா போயிட்டுருப்பாரு. தென் அந்த ஃப்ளாஷ் மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகும் அவருக்கு.
என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஏதோ பெரிய சம்பவம் போல. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நெடுமாறன் நேரா வந்து அவரோட ரூமுக்கு போவாரு. அவரோட ரூமுக்கு போய் யூசுவலா எப்பவும் பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டுருப்பார்ல. ஸோ, அதில அவரும் வந்து சிக்காவும் நின்னு ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டுருப்பாரு. பட் அந்த என்வலப்ப வந்து இன்னும் அவரு பிரிக்கல. பிரிக்கல. அந்த என்வலப் அப்படியே பார்த்துட்டுருக்கிறதோட, பிரிக்காம பார்த்துட்டுருக்கிறதோட அந்த சீன் ஸ்ட்ரக் ஆயி, அடுத்ததா அ இந்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே முடிஞ்சது. அடுத்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோனே நம்ம அந்த எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் உங்களுக்கு என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ தெரியப்படுத்துங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது இனிஷியல் ஸ்டேஜ்னால உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா நான் எங்களோட பெஸ்ட்ட ட்ரை பண்றோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ், உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. தேங்க் யூ ஸோ மச்.